இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதான மிஷனரியின் பெயர் மோசஸ் முத்துமாலை என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியக்காரர். இவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒரு சில பகுதியை மாத்திரம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இவர் பிறந்தது நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்ததான நாசரேத் ஊரில் இருக்கிற ஒரு கல்லுவிலை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கிராமம். அதனால தான் அவரை குறித்து நாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏரியாவிலேருந்து நாம் அதிகமாக பழக்கப்பட்டிருக்கிறதான ஒரு மிஷனரியை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவரை இதுவரையிலும் வெளியரங்கமாக பிரசித்தப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரராக நம்ம தெரியாவிட்டாலும் ரொம்ப முக்கியமான சில காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய குடும்ப முறைப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், திருச்செந்தூரில் இருக்கிறதான பெரியார் குடும்பம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரசித்தி பெற்றதான ஒரு குடும்பமாக, பெரிய பண்ணை வகையாரை சார்ந்ததான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 1922ஆம் ஆண்டு சுந்தரம் பிள்ளை என்று சொல்லப்படுகிறதான ஒரு சங்கரமூர்த்தி என்று சொல்லப்படுகிறதான ஒரு தகப்பனாருக்கு இவர் பிறந்தார். இவருடைய குடும்பம் ஒரு இந்து முறைப்படி வளர்க்கப்பட்டதான மிக பாரம்பரியத்தில் கடினமாய் வளர்க்கப்பட்டதான ஒரு குடும்பம். ஆனால் இவருடைய குடும்பத்தில் இவருடைய தகப்பனாரே இவங்களுடைய சொந்த குடும்பம் முழுவதுமே ரொம்ப பெரிய ஒரு வகையை சார்ந்தவர்களாக இருந்ததுனால அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினா அந்த கிராமமே தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு வாய்ப்பாய் அமையும் என்று சொல்லி அந்த ஊரில் நாசரத்தை சொந்தமாய் ஊழியமாய் எடுத்து நடத்தி வந்திருந்ததான மிஷனரி மர்காசிஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மிஷனரியும், இடையங்குடியை தலைமையிடமாக செயல்பட்டு வந்து கொண்டிருந்ததான ராபர்ட் கால்வர்ட் என்று சொல்லப்படுகிறதான மிஷனரியும் இணைந்து இவங்க ஊழியத்துக்கு போகும்போது, கிராமத்துக்குள்ளே போகும்போது, அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பெர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கினாதான் இந்த ஊருக்குள்ளே நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாரும் சொன்னதுனால அது யார் அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த திருச்செந்தூர் சார்ந்திருக்கிற பெரியார் குடும்பத்தில் இருக்கிற இந்த சங்கரமூர்த்தி ஐயாவை தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அப்போ இந்த குடும்பத்தை நாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா இந்த ஒரு குடும்பத்தின் மூலமாக இந்த கிராமத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்கலாம். ஏன்னா இவங்க சொன்ன அந்த கிராமமே கேட்கும். அப்படிப்பட்டதான நிர்ணயத்தை தெளிவா இந்த ரெண்டு மிஷனரிகளும் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க போய் முதல் இடையங்குடியை சார்ந்த மிஷனரியும் ராசரத்தை சார்ந்த மிஷனரியும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. நாம நட்பு ரீதியா இந்த ரெண்டு பெரிய குடும்பத்தை சார்ந்த நபர்களை போய் நட்பு ரீதியா சந்திப்போம். நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம், இங்கே ஊரில் எங்களுடைய தொழிலை சொல்கிறதுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நட்பு ரீதியாக நம்ம பழகுவோம். அப்புறமா இவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொன்னோமானா இவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, இவங்க மனம் மாறுகிறதின் மூலமாக ஒரு கிராமத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதுலேயும் ரொம்ப பாரம்பரியத்தில் இருக்கிற இந்த குடும்பத்தை, அதாவது ஒரு சின்ன வயதிலிருந்து பெரிய பணக்கார ரீதியில் வளர்க்கப்பட்டதான இந்த குடும்பத்துக்குள்ள ஏழை மக்களுக்கு நல்ல உதவுவாங்க. சாப்பாடுன்னு கேட்டு வர்றவங்களை யாரும் பட்னியாக இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன உதவ முடியுமோ எல்லாம் உதவி செய்வாங்க. உதவி செஞ்சா மோட்சத்துக்கு போயிடலாம். இப்படி கற்று கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதான இந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்க முடியுங்கிற சத்தியத்தை சொல்றது மிக கடினமான விஷயம். ஆனா இந்த ரெண்டு மிஷனரிமார்களும் அதை தன்னார்வமா நாம போய் முதலாவது அவங்க கிட்ட நட்பு ரீதியா சந்திச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி முதலாவது முயற்சி எடுத்தாங்க. அப்படி போய் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க போய் ரொம்ப அதிகமா அவங்களோடு பேசி உறவாட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு உறவாக ஆரம்பிச்சது. இவங்க வந்திருக்கிறது நம்ம தேசத்துக்கு, நம்முடைய கிராமத்துக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஒண்ணுமே தெரியாத பழங்குடியின கிராமமா இருக்கிற நம்முடைய கிராமத்தை இப்படிப்பட்ட நபர்கள் சந்திச்சு நம்முடைய கிராமத்தையும் கொஞ்சம் வளர பண்ணுகிறதுக்கு ஏதுவாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த சங்கரமூர்த்தி ஐயா தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க தம்பி ராமசாமி ஐயாவும் அவங்களும் சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ராமசாமி ஐயாவுக்கு பிடிக்கலனாலும் இந்த சங்கரமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப
பிடிச்சிருந்து அந்த ஐயாவுடைய அந்த மிஷினரியுடைய அன்பு தாகம் இதெல்லாம் பிடிச்சதுனால பொறுமையா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்கு, அவங்கள்ட்ட நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆசையோடு வீட்டுக்கு வர வைத்தார். இது நல்ல வாய்ப்பு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு இந்த 2 மிஷினரிகளும் அந்த நபரை சந்திக்க போய் ஆண்டுடைய அன்பை அவருடைய ஆதியிலிருந்து அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய கிராமத்தை ரட்சிக்கிறதுக்காக எங்கிருந்தோ வந்திருக்கிறேன்னா இந்த கிராமத்துக்கு மீட்பை கொடுக்கறத ஆண்டவரை சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு உண்மையான ஒரு அன்பு உருவானது. உடனே தேவ அன்பு இப்படிப்பட்டவங்களையும் நேசிக்க வைக்குமா? என்னை பார்த்தா ஊரே பயப்படுற மாதிரியான இடத்துல நான் இருக்கும்போது கூட என்கிட்ட வந்து ஆண்டவருடைய அன்பை சொல்ல வந்திருக்கிறார்னா இவர் சொல்ற ஆண்டவர் உண்மையிலே தேவ அன்புள்ளவர் தான், அவரை நாம கட்டாயம் பற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த மிஷினரி சொன்ன வார்த்தைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது முழங்கால் போட்டு ஆண்டுடைய சமூகத்துல நீங்க செய்த தவறுகள் எல்லாம் அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அந்த ஐயா சொன்னதை அப்படியே ஒரு வயதானவர் 74 வயதுல இருந்த சங்கரமூர்த்தி ஐயா அந்த மிஷினரி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கிட்டு ஆண்டவருக்கு தன் இருதயத்தை சொந்தமாய் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்புக்கொண்ட உடனே அந்த கல்லுவிளை கிராமத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உருவானது. என்னது, வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு மனுஷனை நம்ம ஐயா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாராம், அதுவும் கண்ணீரோட ஜோம் பண்ணாராம். அது என்னது, என்ன தெய்வம் இது அப்படின்னு சொல்லி கல்லுவிளையில இருக்கிற எல்லா கிராம மக்களும் எல்லாரும் ஒண்ணு கூட ஆரம்பிச்சாங்க. இந்த தலைவர்கிட்ட சங்கரமூர்த்தி ஐயா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் வந்து பேசுறாங்களோ பேசுற எல்லார்கிட்டையும் சங்கரமூர்த்தி ஐயா உண்மையான அன்பை தேவ அன்பை அந்த மிஷினரி சொன்ன மாதிரியே எடுத்து சொல்லி பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கலானார். அன்றிலிருந்து திருச்செந்தூர் பெரியார் என்ற குடும்பம் பெரிய குடும்பமாய் இருந்த அந்த குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவரை அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்ட உடனே முதல் எடுத்த முயற்சி, இந்த குடும்பத்துல பிறந்த சங்கரமூர்த்தி ஐயாவுக்கு பிறந்த 11 பிள்ளைகள், 11 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை. இந்த 12 பிள்ளைகளையும் குழந்தை பிறந்த உடனே மிஷினரியை வீட்டுக்கு கூடுவார். அவர்கிட்ட கையில கொடுத்து பிள்ளைய கையில வாங்கி அவர் ஆசிர்வதிச்சு அந்த மிஷினரி என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுதான் இந்த குடும்பத்துக்கு பேரா மாறினது. இந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மிஷினரி செய்ததான இயேசுவின் அன்பை சொன்னதான அந்த காரியத்தின் மூலமாக சங்கரமூர்த்தி என்று சொல்லப்படுகிறதான நபரை கர்த்தர் சாமுவேல் என்று மாற்றப்பட்டார். அப்படி தான் உருவாக்கப்பட்டு தான் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த உடனே 12 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு நேராக பயபக்தியோடு தேவ பக்தியோடு தேவன் காட்டுகிற பாதையில சரியாய் வழி நடத்த, அதாவது ஆதிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த வைராக்கியத்தை 77 வயதுக்கு பிறகு தெரிந்து கொண்டதான சங்கரமூர்த்தி ஐயா உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டார். அந்த பிடிப்பு மோசஸ் முத்துமாலை என்ற ஒரு மிஷினரியை உருவாக்கி தந்தது. இவர் 7வது மகன், மோசஸ் முத்துமாலை என்று சொல்லப்படுகிறதான மகன் 7வது மகன் இந்த குடும்பத்துல. ஆனா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாராம். 3ஆம் கிளாஸ் படிக்க போயிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப யாரை பார்த்தாலும் வீராப்பா, நான் பெரிய பண்ணையார் குடும்பம், என்னை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு வீரா போட ஒரு முரட்டு தைரியத்திலேயே இவர் ஸ்கூலுக்கு போவார். எந்த பிள்ளைகளை பார்த்தாலும் ஒரு கனிவான பேச்சு இவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அதனால எல்லாரும் இவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கிண்டல் பண்றதுக்கு பயந்து என்ன ஸ்கூலுக்கு வந்தா எல்லாரும் நம்மளை கேலி பண்றாங்களேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போக விருப்பம் இல்லாம 3ஆம் கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டார். ஆனா 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சதான இந்த மோசஸ் முத்துமாலை கிட்ட தான் 12 குடும்பத்தின் நிர்வாக பொறுப்பை இந்த அப்பா ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து விட்டார். அவங்க அப்பா மறிச்ச பிறகு அந்த முழு குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு முதுகெலும்பு மாதிரி இந்த மோசஸ் ஐயா தான் வழிநடத்தி வந்தார். கடந்த ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் 12 குடும்பம், அதாவது தனித்தனியாக கல்யாணம் முடிச்சு தனித்தனியாக அந்த கல்லுவிலையிலேயே இருக்கிற ஒரு சில இடத்தையே அவங்க சொந்தமாக்கி தனித்தனியாக குடும்பம் நடத்தினாலும் நிர்வாக பொறுப்பு ஒன்று தான். என்னத்துக்குனாலும் மோசஸ் ஐயா கிட்ட தான் வரணும். அப்படி வந்து அந்த குடும்பத்தை சரியாக
செம்மையாய் வழிநடத்தி வந்தார் இந்த ஐயா. அப்படி போய் கொண்டிருந்த போதுதான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார். நான் சின்ன வயதிலேயே இவ்வளோ ஞானம் உள்ளவளா அந்த கிராமமே பார்க்குது, எப்படி இந்த பையனுக்கு இவ்வளோ ஞானம், ஒண்ணுமே படிக்காதவன் தானே, எதுவுமே தெரியாதவன் தானே, எப்படி இவ்வளோ தூரம் ஞானமா குடும்பத்தை நடத்துறாரு அப்படின்னு கிராமமும் அந்த குடும்பமும் ஆச்சரியப்படுற விதத்துல இவர் நடத்தப்படுகிறத இந்த மோசஸ் ஐயா தன் வாழ்க்கையில கண்டதுனால ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அப்படி அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை சொந்தமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு அவர் எடுத்த முயற்சி தான் இவர் செய்ததான ஒரு மிக முக்கியமான ஊழியம். அவருக்கு துணையாய் அவருடைய கிராமத்தை சார்ந்த பக்கத்திலேயே ஏரல் பகுதியை சார்ந்த ஆத்தூர் ஏரல் என்று சொல்லப்படுகிறதான அந்த பகுதியை சார்ந்த ஒரு செங்கமால்ல வேலை செய்ததான ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தங்களுடைய மகளை கர்த்தர் அவங்களுக்கு சரியாய் இனம் கண்டு கொண்டார், சரியா இணைத்தார். அந்த பொண்ணு, அதாவது இந்த மோசஸ் முத்துமாலை ஐயாவுடைய மனைவி, அவங்களுடைய பிறப்பே ஒரு பெரிய அதிசயமா, அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற நேரத்துல கர்த்தர் அவங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து ஆண்டவருக்காக வாழுகிற கிருபையை தந்தார். அவருடைய வாழ்க்கையும் அவர் செய்த ஊழியத்தையும் வருகிற வாரத்துல நம்ம பார்ப்போம். இந்த மோசஸ் முத்துமாலை என்று சொல்லப்படுகிறதான இந்த நபரின் மிக முக்கியமான இந்த ஆரம்பம் என்னது அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளோ பெரிய குடும்பமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்கிட்ட 1000 சொத்து கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் பரவாயில்லைங்க, இயேசு என்கிற ஒரு நபர் எனக்குள்ள இல்லைன்னா நான் வெறுமையா தான் இருப்பேன்னு சங்கரமூர்த்தி ஐயாக்கு தெளிவா மிஷனரி கால்டுவெல் ஐயா சொல்லி கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற என்ன பெருமையா இருந்தாலும், என்ன இருந்தாலும், என்ன உயர்வுகள் இருந்தாலும், ஆண்டவர் இல்லையே நம்ம ஒண்ணுமே இல்லை. கர்த்தரை பற்றிக்கொள்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார்.